அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர் தன் அடியார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அமல்களில் இபாதத்துகளில் ஒவ்வொருடைய கட்டமைப்பையுமே அவரிடத்தில் கபூலியத் ஆகுவதற்கு 2 விதமான விஷயங்களை எதிர்பார்ப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னன்னா, யார் இரவு முழுக்க நின்று வழங்குவார்களோ அவர்களுடைய தொழுகை கபூலியத்தாக ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுகிற பொழுது 2 நிபந்தனைகள் சொல்வார்கள். ஒன்று ஈமானி, ஒரு ஈமானிய தன்மை இருக்க வேண்டும். இரண்டாவது இஹ்திசாப், ரப்பிடத்திலிருந்து நன்மையை ஒரு நாட்டுதல் என்பது வேண்டும். இதை 2 இல்லாமல் நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி ரப்பிட எவ்வளவு பலனும் இல்லை. அதாவது ஹிதாயத் என்று சொல்லுவார்கள். நம்ம எல்லாம் ஃபாத்திஹா சூராவில் 5 நேர தொழுகைகளையும் தொடர்படியாக ஓதக்கூடிய இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், உன்னுடைய நேர்வழியை பெற்ற சாலிஹீன்களுடைய ஹிதாயத்தை எங்களுக்கு வழங்கு, அப்பேற்பட்ட எங்களுக்கு வழிகாட்டுதலை ஹிதாயத்தை எங்களுக்கு காட்டி தருவாயாக. அதில் ஒவ்வொரு தொழுகையிலும் 5 நேர தொழுகையிலும் நம்ம எல்லாம் கேட்டுருவோம். அப்ப ஹிதாயத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் ஜல்ல தஆலா அவன் கொடுத்த அந்த ஹிதாயத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பிரகாசம் பண்ணி செய்வான் என்பதையெல்லாம் உலமாக்களின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக ஹிதாயத்து கிடைத்தால்தான் தீனுடைய விளக்கம் வரைக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவருடைய வழிகாட்டல் இல்லாமல் மார்க்கத்தில் ஒரு விழிப்புணர்வு இருக்காது நம்மள்கிட்ட. அவருடைய இபாதத்தில் அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சி நம்மள்கிட்ட இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல வேற இடத்துல சொல்லுவான், ஃபமையுரிதுல்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் நேரான ஹிதாயத்துடைய பாதையை திறந்து கொடுத்தால் அவர்களுக்கு தான் இஸ்லாத்தினுடைய விளக்கத்தை எடுத்துக் கொடுப்பார் என்பதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல அவருடைய வசனமாக பேசுகிறார். இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் பேசுவான், அமையுரிது ஐயுதில்லாஹு யஜஅல் ஸத்ரஹு லையகன் ஹாஜா கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா. ஒரு உண்மை முஃமின், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படி காட்டிய நேர்வழி இல்லைன்னு சொன்னா, அவருடைய ஹிதாயத் இல்லைன்னு சொன்னா, மொட்டமாடி நிற்க வச்சு வாழ்ந்துக்கு போன்னு சொன்னா இருக்கும், போக முடியுமா? ஒரு உயர்றதுக்கு ஒரு படி இருக்கணும், நல்லா ஏறி இருக்கணும். 2மே இருந்து எவ்வளவு கஷ்டம். சாத்தியமா? சாத்தியமே இல்லைங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரியுறோமோ அந்த மாதிரிதான் ரப்பு காட்டிய ஹிதாயத் நேர்வழியுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த வெளியிலையும் முன்னேற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களிலும் ஈமானிய உணர்வு இருக்க வேண்டும். பொதுவாக ஈமான 2 வகையை இருப்பாங்க. ஒன்று பரம்பரையா வந்த ஈமான், வாழையாக வந்த ஈமான். எங்க அத்தா முஹ்மின், எங்க தாத்தா முஹ்மின், எங்க பாட்டனார் முஹ்மின், முப்பாட்டனார் முஹ்மின், அத்தனை பேரும் முஹ்மின், இப்ப நானும் முஹ்மின். 1 வகை ஈமானியத்திற்கு இதுவரைக்கும் வம்சாவளியில் ஈமானிய பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. என்னுடைய வம்சாவளியில் ஈமானிய பாக்கியம் பெற்றவர்கள் முதல் நபர் நான். திடீர் நல்லா பகுதி கொடுத்துருவாங்க என்னுடைய பாதை. அப்பேற்பட்ட ஈமான் அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த பரம்பரை ஈமானிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா, அவர்களுக்கு இருக்கிற ஈமானிய பலமும் அதற்கு இருக்கிற பவரையும் 2வது வகை ஈமான் திடீர் நல்ல இஸ்லாமுடைய பாதை திறந்து கொடுத்தாங்களையா, 2வது வகை ஈமானை ஒப்பிட்டு பார்த்தீங்க 2மே சரிசமா இருக்கிறது, ஏற்றுக்காரமா இருக்கும். முதல் வகை ஈமானியை விட 2வது வகையான ஈமானிய சற்று பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஒருத்தர் புதுசா இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் ஒரு முஸ்லீமுடைய அன்றாட அமல்களை
மாற்றி இஸ்லாத்துக்கு ஒரு முகப்பத் பிரிய ஏற்பட்டு இஸ்லாம் ஏற்றிருந்தார் ஒருத்தர். நாம் சாயித் அவர் பாலன்பூரி கண்பவர்கள்லாம் அவருடைய கிதாப் எழுதுவார்கள். அந்த புதுசா ஏற்றுட்டார்ல இஸ்லாம் ஒரு முஸ்லீம், அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த காரியத்தை தாடி ரொம்ப சுண்ணத்தான ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு. இப்ப புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் இன்னொரு சைடு வாழையடியா பரம்பரை இஸ்லாத்துல உள்ள ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒருத்தவர். இவர் புதுசா வந்தவர் இல்ல, பிறந்ததுல இருந்தே முஸ்லீம். அவர் கேட்டார் இந்த புதுசா வந்து இஸ்லாமியர்கிட்ட, தாடியெல்லாம் வைக்கிறது பருதான் வாஜிப்பா, பருதான் வாஜிப்பா, நீங்க ஏங்க தாடியெல்லாம் வைக்கிறீங்க? புதுசா வந்த இஸ்லாமிய அந்த முஸ்லீம் சொன்னாரு, தாடி வைக்கிறதுங்கிறது பருவமோ வாஜிப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய சர்வாதிகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நான் செய்யறேன். முதலாளி சொன்னா கேட்கணுமா இல்லையா? அதான் நியாயம். அந்த மாதிரி என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் சொல்லிட்டாங்க, எனக்கு அது போதும், அது பருவா வாஜிப்பா அப்படிங்கிற ஒரு கட்டளை வாங்குறதுன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை விளங்கணும். கருத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய ஈமான் நமக்கு வேணும். அப்படிங்கிற தொடர்புல வரக்கூடிய சூறாவுக்கு ஒரு ஷாஹித் நுசூலாக சொல்வார்கள். ஈமான் எவ்வளவு பலமிக்கதாக இருந்துச்சு என்று சொல்லுவாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலம். அதாவது ஈமான் இஸ்லாத்துடைய வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று இஸ்லாத்துடைய வெளியாக்கணும், இல்லைன்னா அதையோடு எல்லாத்தையும் கொண்டணும், மௌத்தாக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்லிச்ச படித்த ஒரு ஆட்சியார் அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சு கொள்ளணும். அப்ப அங்கிருந்த எல்லா நபர்களும் அவர்களுக்கு அந்த ஈமானிய பலன் எப்படின்னு சொன்னா, அங்கிருந்து ஒரு பெண்மணி இருந்தார். இந்த பெண்மணியுடைய மடியில பச்சில வளர்ந்த சிறு வயசு அந்த பிள்ளை தூக்கிட்டு போய் நெருப்புல காமிச்சுக்கிட்டு அங்க உள்ள அந்த அமைச்சர்கள் எல்லாம் கேட்டார்கள், உனக்கு ஈமான் முக்கியமா ஒரு பிள்ளை முக்கியமா? உனக்கு ஈமான் முக்கியமா ஒரு பிள்ளை முக்கியமா கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஈமான் தான் முக்கியம். எப்படி இருந்தது அவரோட ஈமானிய உணர்வு நீங்க நம்மளுக்கு எப்படி இருக்குது? அந்த நேரத்தில் அந்த அம்மா கொடுத்த விழிப்புணர்வு என்ன தெரியுமா? அந்த பச்சனை கூட பேச முடியாது. ஒரு வயசு 2 வயசு குழந்தை பேச முடியுமா? அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சேவத்தில் அந்த நேரத்துக்கு பேச்சாட்டத்தை கொடுத்தான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, தாயே நான் ரோட்டா போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் சந்தோஷமா போறேன், ஏன்னா நீங்களும் வாங்க பெற்றோர்களா சேர்த்து போவோம். பிள்ளை சொல்லுற வார்த்தை அல்லாஹ் சொல்லிவிட்டாலா அந்த குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை கொடுத்து அந்த வயசுல பேச வைத்தான். எனவே ஹிதாயத் நேர்வழி என்பது ரப்பு காட்டிவிட்டான்னு சொன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. ரப்பு காட்டி நேர்வழியை வழிகெடுக்க முடியும் என்றுதான் அந்த பிள்ளையின் மூலமாக அந்த தாய் வழிகட்டு போயிருக்க முடியும், சிறு குஃபர்களை போயிருக்க முடியும். பெற்றவர்களே, அந்த ஈமானிய உணர்வு நமக்கு வர வேண்டும். எனவே அவருடைய அமல்களை பொறுத்தவரை அத்தனையுமே ஈமானியத்திற்கு தான் என்றுதான் பார்ப்பாங்க. பிரபலமான கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? என்ன அமலாதீங்க எண்ணங்களை பொறுத்துதான் அவருடைய அமலுக்கு உண்டான தரஜாத்துக்கள், அதற்குண்டான நன்மைகள், அதற்குண்டான பிரபாவங்கள் கிடைக்கும் என்பதாக எல்லாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த பிரதாப நாம் எல்லாம் பெற வேண்டுமா இல்லையா? பெறக்கூடியவர்களே, நம்ம எல்லாம் ஈமான்தாரிகளாக இருக்கிறோம். அந்த ஈமான்தாரிக்குண்டான பட்டுகளும் அவர்களுக்குண்டான தன்மைகளும் என்ன என்பதை நம்ம எல்லாம் நல்ல முறையில் சிந்தனையில் ஏற்று வாழும் காலமெல்லாம் ஈமானிய உணர்வோடு வாழ்கிற நல்ல வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد كله.